ஆரிய வர்ணாசிரமத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். திராவிட வர்ணாசிரமத்தைப் பற்றி. பெரியாரிய வர்ணாசிரமத்தைப் பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? அதைப் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். மதம் பார்த்து பாலியல் வன்கொடுமையையும். குண்டு வெடிப்பையும் கண்டிக்கும் திராவிட வருணாசிரமவாதிகளின் விடுதலை பத்திரிகை. விசாரணை கைதிகளிலும் வருணாசிரமமா என்கிற தலைப்பில். செப்டம்பர் 4, 20 நாள் விடுதலையில் தலையங்கம் எழுதியுள்ளது. தலையங்கத்திலிருந்து இந்திய சிறைகளில் கடந்த 4 ஆண்டுகளாக விசாரணை கைதிகளாகவும். தண்டனை கைதிகளாகவும் இருப்பவர்களில் பெரும்பான்மையானோர் தாழ்த்தப்பட்ட. சிறுபான்மை மற்றும் பழங்குடியினரே என்று தேசிய குற்றவியல் அறிக்கை ஒன்று. புள்ளி விவரங்களோடு வெளியிட்டுள்ளது. தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தின் பணியாளர்கள் குறைபாட்டால் கடந்த 2 ஆண்டுகளாக அதன் அறிக்கைகள் சரிவர வெளிவரவில்லை. இந்த நிலையில் தற்போது வெளிவந்துள்ள ஆய்வறிக்கையில் 4 ஆண்டுக்கான சிறை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் குறித்த முழு விவரம் வெளியாகி உள்ளது. இந்தியாவில் உள்ள சிறைகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். பொதுப்பிரிவினர் உயர் ஜாதியினரோடு ஒப்பிடுகையில். தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் மற்றும் முஸ்லிம்கள் அதிகளவில் இருப்பதாக. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என சொல்லும் தலையங்கம். மாநிலவாரியாக சாதி மத ரீதியாக எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை சதவிதம் பேர் விசாரணை கைதிகள். எத்தனை சதவிதம் பேர் தண்டனை பெற்ற கைதிகள் என்ற புள்ளி விபரங்களை வெளியிட்டு இறுதியாக. மனித உரிமை ஆணையம் இந்த பிரச்சினையில் எந்த வகையில் செயல்பட்டது என்பது முக்கிய வினாவாகும். அதிலும் தாழ்த்தப்பட்டோரும் சிறுபான்மையினரும் தான் விசாரணை கைதிகளில் அதிகம் என்றால். இதில் கூட வருணாசிரம பார்வையா? இதற்கொரு முடிவு எட்டப்படுதல் மிகவும் அவசியம். அவசரம் தேவை என முடிக்கிறது. கி. வீரமணி வக்கீல் தானே. இந்த விஷயத்தில் வருணாசிரமமா அல்லது வீரமணியா என களமிறங்க வேண்டியது தானே. அதற்கெல்லாம் வீரமணிக்கு திறமை போதாதா? விசாரணை கைதியை வெளிக்கொணர நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அதை ஒரு இயக்கமாக செய்ய வேண்டியது தானே. அதனால் எல்லாம் நன்கொடை கிடைக்காது என்பதால். அதை செய்ய மாட்டாரா? கி. வீரமணி படித்த வக்கீல் படிப்புக்கு வேலை தர வேண்டாமா? ஆனால் அவரெப்படி களமிறங்குவார்? அவர் திராவிட வர்ணாசிரமத்தை கடைப்பிடிக்கிற அயோக்கிய பேர்வழியாயிற்றே. திராவிட வர்ணாசிரமம் என்பது குண்டு வைப்பவனிலிருந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறவன் வரை. அனைவரையும் மதரீதியாக பிரித்து பார்த்து கருத்து சொல்லும் வெட்கங்கெட்ட அறிவை கொண்டு வேலை செய்யும் மூளையாயிற்றே. கோவை குண்டு வெடிப்பை கண்டிக்காத திராவிட வர்ணாசிரமம். பாதிரிமார்களின் பாலியல் வன்கொடுமையையும் கண்டித்ததில்லை என்பது தானே உண்மை. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பொது பிரிவினர் உயர் ஜாதியினரின் ஜனத்தொகை. பற்றோடு ஒப்பிடுகையில் குறைவாக உள்ளதால் குற்றவாளிகளின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது. இதை புரிந்து கொள்ளாத திராவிட மண்டை மூளை. இதிலும் வர்ணாசிரமமா என அறிவிலித்தனமாக கேள்வி எழுப்புகிறது. எந்த சமூகத்திலெல்லாம் அதிகம் ஏழைகள் இருக்கிறார்களோ. அந்த சமூகத்தில் அதிக விசாரணை கைதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வர பொருளாதாரம் இடந்தரவில்லை. ஆய்வறிக்கைக்கு பிறகு இவ்வாறெல்லாம் சிந்தித்திருக்க வேண்டிய கி. வீரமணி. அதை செய்யாமல் தம் அரிப்பு தீர மட்டும் தம் பத்திரிகையில் இந்த செய்தியை போட்டுக்கொண்டார். விசாரணை கைதிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் சட்ட புத்தகங்களின்படி குற்றவாளிகள் அல்லர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அதாவது குற்றம் புரிந்ததாக அளிக்கப்படும் புகார் அல்லது தகவலின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளவர்கள். பிணையில் வெளிவர வாய்ப்பற்றோர். மேலும் 4 ஆண்டுகளாக விசாரணை கைதிகளாக இருப்போர் என விடுதலை குறிப்பிடுகிறது. அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டு. ஏன்யா வீரமணி 4 ஆண்டுகளுக்கு முன் விசாரணை கைதி பிரச்சனை இல்லையா? விசாரணை கைதிகள் பிரச்சனை காலங்காலமாக நீடித்துள்ள ஒன்று. இது குறித்த ஒரு கட்டுரையில் கூறப்பட்டிருந்தது.
இந்திய சிறைச்சாலைகளில் விசாரணை கைதிகள் நிரம்பி வழிவதையும். அதனால் அடிப்படை வசதிகளின்றி நோய்வாய்ப்பட்டு கைதிகள் மரணமடைவதையும் பற்றி 1979 இல் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி எச்.ஆர். கண்ணா தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டு. அப்போதைய சட்ட அமைச்சரிடம் அறிக்கையும் பரிந்துரைகளும் அளிக்கப்பட்டன. ஆனாலும் அவை கிடப்பில் போடப்பட்டன. பின்னர் 1996 இல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழு. விசாரணை கைதிகளை விரைவில் விடுதலை செய்ய 9 கட்டளைகளை பிறப்பித்தார்கள். அதன் பின்னர் 2005 இல் இந்திய குற்றவியல் நடைமுறைச் சட்டத்தின் பிணை வழங்கும் பகுதியில் 436 என்ற புதிய பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. இதன்படி குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் உள்ள ஒரு விசாரணை கைதி. அந்த குற்றத்திற்கான சிறை தண்டனையில் பாதி காலத்தை சிறையில் கழித்துவிட்டால். அவரை சொந்த பிணையில் விடுதலை செய்யலாம் என்று கூறப்பட்டது. இருப்பினும் இந்த சட்டப்பிரிவு நடைமுறைப்படுத்தப்படாமல் நீதிபதிகளாலேயே புறக்கணிக்கப்பட்டது. உண்மை நிலவரம் இவ்வாறாக இருக்க. இந்த 4 ஆண்டுகளாக என கதை சொல்கிறது ஈனமான வீரமணி பத்திரிகை. வக்கீல் வீரமணி தன் வாதத்திறமையை இந்த விஷயத்தில் காட்டலாமே. குண்டு வெடிப்பில் கைதானோரை விடுதலை செய்யச் சொல்லி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவோர். தம் சமூக மக்கள் அநியாயமாக சிறையில் விசாரணை கைதிகளாக வாடினால் மீட்க நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கலாமே. எடைக்கு எடை தங்கம் வாங்கும் ஒடுக்கப்பட்டோர் கட்சி தலைமை. தம் சமூக ஆட்கள் அப்பாவியாக இருந்து. விசாரணை கைதியாகவே இருந்தால் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அம்மாதிரியான யோசனை தர வேண்டும் என்று சொல்கிற அறிவில்லாத விடுதலை பத்திரிகை. விசாரணை கைதியிலும் வருணாசிரமமா என விஷமத்தை பரப்புகிறது. சிறுபான்மை சமூகம் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் சமூகம். இலவச சட்ட ஆலோசனை மையம் நடத்தி. அப்பாவி விசாரணை கைதிகள் வெளிவர உறுதுணையாக இருக்கலாமே. இந்த விஷயத்தில் திகவினரின் யோக்கியதை என்ன. ராஜீவ்காந்தி கொடூர படுகொலையிலிருந்து தாங்கள் தப்பிக்க. தம் இயக்க தொண்டனாம் பேரறிவாளனை ஈவிரக்கமின்றி கைவிட்ட ஈன அறிவு படைத்த ஈ.வே. ராவாதிகள். விசாரணை கைதி குறித்து பேசுவது. தங்கள் அசிங்க யோக்கியதையை மறைக்க தானே தவிர வேறெதற்கு. சாதிரீதியாகவும் மதரீதியாகவும் விசாரணை கைதிகள் ஒதுக்கப்படுவது தவறு என தெரிந்த திகவினருக்கு. சாதி பார்த்து மதம் பார்த்து குற்றங்களை விமர்சிப்பது தவறு என ஏன் தெரியவில்லை. திகவினரின் பார்வையில் முன்னது ஆரிய வருணாசிரமம் என்றால். நம் பார்வையில் பின்னது திராவிட வருணாசிரமம். பெரியாரிய வர்ணாசிரமம் அதாவது சாதி மதம் பார்த்து குற்ற நிகழ்வை கண்டிக்கிற ஒழுக்கமற்ற அறிவின் யோக்கியதை. மானமிகு கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் திராவிட வருணாசிரமத்திற்கு மிக பெரிய உதாரணம். செப்டம்பர் 4 20 தினம் பல்வேறு தினசரிகளில் வந்த ஒரு செய்தி. விடுதலையில் பிரசுரிக்க மறுக்கப்பட்டுள்ளது. காரணம் கி. வீரமணி ஈ.வே. ராமசாமியால் உருவாக்கப்பட்ட திராவிட வருணாசிரமத்தை பின்பற்றும் காரணத்தாலா அல்லது பாதிரியார் எஸ்ரா சர்க்குணத்திடம் கி. வீரமணி 50,000 நன்கொடை பெற்றதாலா. மார்ச் 4 2016 நாள் விடுதலையில் வந்த ஒரு நன்கொடை செய்தி இது. கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் திருச்சி சிறுகனூரில் 2016 ஆண்டு மார்ச் 19, 20 தேதிகளில் நடக்கும் திராவிடர் கழக மாநாட்டிற்காக. கி. வீரமணிக்கு 50,000 தந்தார் என்கிறது அந்த செய்தி. பணம் பெற்றதன் விளைவு மதம் பார்த்து பகுத்தறிவை காட்ட தயாரானது திராவிட வர்ணாசிரமம். நன்கொடை பெற்றதால் திகவினர் பத்திரிகையில் மட்டும் பிரசுரிக்கப்படாத சில செய்தியை பார்ப்போம். நன்கொடை பெற்றதன் மோசமான விளைவு எப்படி இருந்தது என்றால். கேரளாவில் அபயா என்ற கன்னியாஸ்திரியை அடித்து கொன்ற பாதிரியார் தாமஸ் மற்றும் கன்னியாஸ்திரி செபி ஆகியோர் ஆயுள் தண்டனை பெற்ற செய்தியை கூட கி. வீரமணி தாம் பெற்ற நன்கொடை பணத்திற்காக தம் பத்திரிகையில் பிரசுரிக்காமல் பார்த்து கொண்டார். இதை தான் திராவிட வர்ணாசிரமம் என்பது. இரும்பு வாளியை கொண்டே கன்னியாஸ்திரி அபயாவின் தலையில் அடித்து கொன்று இருக்கிறார்கள். பாதிரியாரும் கன்னியாஸ்திரியும்
காரணம் தங்கள் கள்ளக்காதலை அறிந்துவிட்டார் என்பதால். இத்தகைய காட்டுமிராண்டி தனமான செயலை. நன்கொடை பெற்றதன் காரணமாக மூடி மறைத்தவன் எத்தகைய காட்டுமிராண்டியாக இருப்பான். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பல கேரள கன்னியாஸ்திரிகள். இங்குள்ள நீதிதேவதையின் கண்கள் கட்டப்பட்டுள்ளது. நீதி கிடைக்கவில்லை என போப்புக்கு கடிதம் எழுதுகிறார்கள. ஐயா சாமி நீதி பெற்று தாருங்கள் என. பகுத்தறிவாதி என சொல்லி கொண்ட வீரமணி பத்திரிகை. அந்த செய்தியை பிரசுரிக்க மறுத்துவிட்டது. அந்தளவுக்கு கொடுமையாக உள்ளது திராவிட வர்ணாசிரம செய்கைகள். இத்தகைய செய்தியை தம் பத்திரிகையில் போட தீகவினருக்கு ஏன் வலித்துள்ளது. அது தான் பெரியாரிய வர்ணாசிரமம். பகுத்தறிவு நாத்திக பத்திரிகை என சொல்லி கொள்கிற. தம் பத்திரிகையில் ஏன் இந்த செய்திகள் பிரசுரிக்கப்படவில்லை. என கி. வீரமணி ஒரே ஒரு நியாயமான காரணம் சொல்லட்டும். பார்ப்போம். இந்து மதத்தில் இத்தகைய லீலைகள் என்றால். முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தியாக போட்டு இருப்பார்கள் இல்லையா. குற்றவாளி கிறிஸ்தவன் என்பதால் தானே தீகவினரின் பத்திரிகை. இந்த செய்தியை போடவில்லை. இதை தான் அப்பட்டமான திராவிட வருணாசிரமம். பெரியாரிய வர்ணாசிரமம் என்கிறோம். குற்றத்தை யார் செய்தாலும் பிரசுரித்தாக வேண்டும் என்கிற அறிவில்லாதவன் தான். வர்ணாசிரமத்தைப் பற்றி பேசுகிறான். இம்மாதிரியான அறிவுடன் நாம் இருக்கிறோமே என்று கொஞ்சம் கூட சிந்திக்க தெரியாத முட்டாளாக அல்லவா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இத்தகைய பாவிகளை கைவிட்டாலும் கைவிடுவார். கி. வீரமணி எஸ்ரா சற்குணத்திடம் பொறுக்கி தின்ற விசுவாசத்திற்காக இந்த பாவிகளை கைவிட மாட்டார் என நம்பலாம். இவர்களை மட்டுமா கைவிட மாட்டார். இதுவரை பாலியல் வன்கொடுமை செய்த எந்த ஒரு பாதிரியார் குறித்த செய்தியையாவது. கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை பிரசுரித்துள்ளதா. இல்லையே. சிறுபான்மை சமூகம் என்றால். கி. வீரமணியின் பகுத்தறிவுக்கு அடக்க ஒடுக்கம் வந்துவிடும். இத்தகைய இழிவான அறிவை கி. வீரமணியிலிருந்து எந்த ஒரு தீகவினரினரும். தங்கள் மண்டை மூளையிலிருந்து நீக்கிக் கொள்ளாமல். பிறர் குற்றங்களைப் பற்றி பேசலாமா. அப்படி பேசத்தான் அவர்களுக்கு வக்கு உள்ளதா. எந்த விதத்திலும் ஆரிய வர்ணாசிரமத்திற்கு சளைத்ததல்ல இந்த திராவிட வர்ணாசிரமம். ஈ. வே. ராமசாமியின் வர்ணாசிரமம் என்போம்.